ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது சூரியகாந்தி எண்ணெய் நல்லதா கெட்டதா என்பதை பற்றி பார்ப்போம். டேஸ்டா இருக்கணும், காரமா இருக்கணும், எண்ணெய் மிதக்கணும் என்று இத்தனை இருக்கணும் மத்தியில் எந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவ்வளவாக கவனிக்காமலேயே இருந்து விடுகிறார்கள். எந்த எண்ணெய் வாங்கினால் உடலுக்கு நல்லது என்று சிந்திக்கும் காலம் போய் எது அதிகமாக விளம்பரம் செய்யப்படுகிறது, இலவசம் தருகிறார்களா என்பதை பார்த்து எண்ணெய் வாங்கும் காலம் இதுவாகிவிட்டது. தற்போதைய மார்க்கெட்டில் சூரியகாந்தி எண்ணெய் பயன்பாட்டில் அதிகரித்து உள்ளது. இந்த எண்ணெயில் அமிலம் அதிகமாக உள்ளது. இதனால் உடலில் பல்வேறு கோளாறுகள் உண்டாகக்கூடும். இந்த எண்ணெய் தீய கொலஸ்ட்ராலை மட்டுமின்றி நல்ல கொலஸ்ட்ராலையும் குறைப்பதால் நமது உடலுக்கு தேவையான கொழுப்புச்சத்து கிடைக்காமலேயே போய்விடுகிறது. சூரியகாந்தி எண்ணெயில் அதிகமாக இருக்கும் அமிலத்துடன் லினோலிக் அமிலம் குறைவாக உள்ள பாமாயிலுடன் கலந்து உபயோகிக்கலாம். பொதுவாக எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரே எண்ணெயை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு மாதத்தில் ஒரு முறையாவது ஆலிவ் ஆயில், பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய், நல்லெண்ணெய் என சுழற்சி முறையில் பயன்படுத்துவது நல்லது. அரிசி உமி எண்ணெயில் வைட்டமின் இ அதிக அளவில் உள்ளது. ஆலிவ் எண்ணெய் உடலுக்கு நல்லது என்றாலும் விலை அதிகம் என்பதால் நடுத்தர மற்றும் ஏழை குடும்பத்தினர் அதை வாங்கி பயன்படுத்துவது இயலாதது. எந்த எண்ணெயாக இருந்தாலும் அளவோடு சேர்த்து கொள்வது உடலுக்கு மிகவும் நல்லது. பாமாயில் எண்ணெய் உடலுக்கு மிகவும் கெடுதல் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். ஆனால் சூரியகாந்தி எண்ணெயால் நமது உடலுக்கு கிடைக்காத கொழுப்புச்சத்தை பெற சூரியகாந்தி எண்ணெயுடன் கலந்தோ அல்லது ஒரு நாள் சூரியகாந்தி எண்ணெய் மறுநாள் பாமாயில் என்று மாற்றி மாற்றி உபயோகிப்பதும் நல்லது. நன்றி, வணக்கம். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.